எனக்கு தின்பண்டம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? முறுக்கு, தேன்குழல், காராச்சேவு, அதிரசம். சாப்பிடுவேன் மேவு. லட்டு, மைசூர் பாக், ஜிலேபி பார்த்தாலே போதும். இது என் டீ. ஆனா எல்லாத்தையும் விட ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஹிட். உருளைக்கிழங்கு சிப்ஸ். அதை பார்த்தாலே நாக்கு ஊறும். பாக்கெட்டை முழுசா காலி பண்ணணும். ஆனா ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். சொன்னா முகமே சிவந்துடும். அதனால இப்போ நான் சொல்ல போற கதைய முழுசா கேளுங்க. இன்னைக்கு கால அம்மா கூப்பிட்டாங்க. டாம், ஸ்நாக்ஸ் டப்பாவிலிருந்து 3 முறுக்கு தான் எடுக்கணும். அதுதான் நம்ம வீட்டோட ரூல். நான் டப்பாவை பார்த்தேன். ஐயையோ, டப்பா காலி, ஒரு முறுக்கு கூட இல்ல. அம்மா, நிச்சயமா நான் இல்ல. நான் எப்பவும் 3 முறுக்கு தான் சாப்பிடுவேன். 4 கிடையாது, 2 கிடையாது, சரியா 3. அப்பா கைகளை கட்டிக்கிட்டு கேட்டார். டாம், இந்த வீட்டுல நான், அம்மா மொத்தம் 3 பேர் தான். அப்போ டப்பாவை யார் காலி பண்ணாங்க? குட்டி பேயா, பூதமா, குட்டி சாத்தானா? நாங்க எல்லாரும் சிரிச்சோம். அம்மா சொன்னாங்க, எலி இருக்குமோ? அப்பா சொன்னார், எலி இவ்வளவு முறுக்கு சாப்பிட்டா ஜிம்முக்கு போகணும். நான் தலைய சொரிஞ்சேன். யோசிச்சேன். வயிற்றுக்குள்ள கொஞ்சம் பயம். அப்புறம் திடீர்னு எனக்கு தெரியும், நம்ம ஊர்ல முறுக்கு திருடன் இருக்கான். இன்னைக்கு ராத்திரி ஒரு கேமரா வைக்கலாம். அப்போ உண்மை தெரியும். அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஸ்நாக்ஸ் டப்பாவை மேஜை மேல வச்சாங்க. கேமராவையும் ஆன் பண்ணிட்டாங்க. நாங்க எல்லாரும் தூங்கிட்டோம். நள்ளிரவு. திடீர்னு அம்மாவும் அப்பாவும் கத்துற சத்தம். நான் ஓடி வந்தேன். கேமரா வீடியோவை போட்டோம். அதுல என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? சின்னதா பச்சை சட்டை, ஊதா தொப்பி, மீச மட்டும் பெரியது, கையில ஒரு சாக்கு. முறுக்கு குட்டி சாத்தான். அவன் மெதுவா வந்து டப்பாவை திறந்து முறுக்கு, தேன்குழல், காராசேவு எல்லாத்தையும் அள்ளி சாக்குல போட்டுக்கிட்டு ஹீ 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 சிரிச்சுக்கிட்டே ஜன்னல் வழியா ஓடிட்டான். அம்மா வாய திறந்தபடியே நின்னாங்க. அப்பா கண்ணாடிய கழட்டி தொடச்சு போட்டுக்கிட்டாரு. டாம், நீ சொன்னது உண்மைதான். நாங்க தான் உன்னை சந்தேகப்பட்டோம். நான் சிரிச்சேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு ஐடியா. குட்டி சாத்தானுக்கும் நம்மள மாதிரி ஸ்நாக்ஸ் பிடிக்கும். அதனால நாம இன்னொரு டப்பா வாங்கலாம். 1 நமக்கு, 1 அவனுக்கு. அப்பா சிரிச்சார். அட, இது நல்ல ஐடியாவே. ஆமா, அடுத்த நாளே இன்னொரு பெரிய டப்பா வாங்கினாங்க. 1 வீட்டுக்குள்ள, இன்னொன்னு வீட்டுக்கு வெளியே மாமரத்து கீழே. காலையில போய் பார்த்தா டப்பா காலி. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன காகிதம். அதுல எழுதி இருந்தது, நன்றி, அடுத்த தடவை மசாலா முறுக்கும் வைங்க, உங்கள் நண்பன் முறுக்கு குட்டி சாத்தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஸ்நாக்ஸ் ஒருபோதும் திருட்டு போகவில்லை. ஏன்னா இப்போ நாங்க பகிர்ந்து சாப்பிடுறோம். இதுதான் கதையின் முடிவு. பகிர்ந்து சாப்பிட்டா எல்லாரும் நண்பர்கள்.